at the brand new Skoda Kayak. வெல்கம் டு மோட்டர் மேனே யூடியூப் சேனல். நான் உங்க முகேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோன்றத உங்களுக்கு தமிழ் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம். ஒரே நிமிஷம். ஹரி, எங்க வந்திருக்கோம்? இப்ப நம்ம ஏரோ மாலுக்கு வந்திருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்? ஸ்கோடா கைலாக்கோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் பார்க்க வந்திருக்கோம். ஓட்டி பார்க்கலாமா? ஓட்டி பார்த்தா போனஸ் தருவாங்களா? நல்லா தானே போயிட்டு இருந்துச்சு. இருங்க, சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. ரோட்ல பார்த்தா செருப்பு எடுத்து அடிக்காதீங்க. ஸோ மச்சான், எஸ், ஆக்சுவலா இதுல என்ன இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்கன்னா ஒரு 1 லிட்டர் டிஎஸ்ஐ இன்ஜின் யூஸ் பண்ணிருக்காங்க. 3 சிலிண்டர். படிச்சிட்டீங்க. சரி, டிஎஸ்ஐனா நீ ஒரு பண்ணிருப்பீங்க. டிஎஸ்ஐ பிறந்த இது டிஎஸ்ஐன்னு ஆக்சுவலா வோல்க்ஸ்வாகனோட வண்டியில தான் நான் பாத்திருக்கேன். ஸ்கோடாலையும் ஆக்சுவலா வோல்க்ஸ்வேகன், ஸ்கோடா, பிஎம்டபிள்யூ, ஆடி, இதெல்லாம் இந்த ஜெர்மன் கார்ஸ்லாம் இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தலைவர் வந்து நம்ம ஸ்கோடா தான். ஸ்கோடா வோல்க்ஸ்வாகனா? வோல்க்ஸ்வேகன். நீ கரெக்டா சொல்றியா? நான் பார்த்துருக்கேன். ஸோ வோல்க்ஸ்வேகன் தான். ஸோ அவங்க கிட்ட சில பார்ட்ஸ் ஷேர் பண்ணியிருப்பாங்க ஸ்கோடா. ஸோ இன்ஜின் செக்டர்ஸ் பொறுத்த வரையும் பார்த்தோன்னா வோல்க்ஸ்வேகன் வந்து சில பார்ட்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. ஒரு 1 லிட்டர் டர்போ சார்ஜ் 3 சிலிண்டர் இன்ஜின். ஸோ இன்ஜின் முடிச்சிட்டோம். ஸோ மூடிடலாங்களா? ஸோ இப்போ லுக்ஸ் பார்ப்போம். ஃப்ரண்ட்ல பார்த்தோன்னா இது வந்து குஷாக்குன்னு சொல்ல முடியாது. குஷாக் பார்த்திருக்கியா? குஷாக்னு எப்படி சொல்ல முடியாது. குஷாக் தாங்க இது. அவர் சொல்ல முடியாதுன்னு என்ன அர்த்தம்? குஷாக்கோட இன்ஸ்பிரேஷன்ஸ். இது குஷாக்கா கைலாக்கா? கைலாக்கடா. கார் பேரு குஷாக்கா, கைலாக்கா. கைலாக்னா என்ன தெரியுமா? கிறிஸ்டல். ஆமா, குறுக்கு இந்த கௌசிக் கொண்டா. சோ ஃப்ரண்ட்ல பார்த்தனா கிரில்ஸ் எல்லாமே புதுசா கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஒரு கிரில்ஸ் இருக்கு, இங்க ஒரு கிரில்ஸ் இருக்கு. இது வந்து இது வந்து பார்த்தனா இங்க வென்டிலேஷன் இருக்குல்ல, பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. இது பிளாஸ்டிக். இது வந்து கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக். இது ஹார்ட் பிளாஸ்டிக், இது ஃபைபர். எல்லாம் பிளாஸ்டிக் தாங்க. டேய் ஹரி, ஆமாண்டா, போன தடவை பாட்காஸ்ட் பேசுறப்போ பட்ஜெட் செக்மெண்ட்ல நம்மளால ஜெர்மன் கார்ஸ் எதுவுமே பிளேஸ் பண்ண முடியல. எதுவுமே பிளேஸ் பண்ண முடியல. ஆனா இந்த வாட்டி கைலாக் 2024 ஃபைல்ல நம்ம கைலாக்க பிளேஸ் பண்ணலாம். ஆக்சுவலா இது எங்க திறக்குது? ஆக்சுவலா 2024ல ரிலீஸ் ஆன கார் தானே இது? ஆமா, 2025ல ரிலீஸ். 2024ல ரிலீஸ் ஆச்சு. சென்னையில இப்பதான் லான்ச் பண்றாங்க. இங்கதான் ஃபர்ஸ்ட் லான்ச். நேத்து ஏரோப்ல 2 நாளா இங்க லான்ச்ல இருக்கு. ஓகே. சோ பேக் டு த கார் பார்த்தனா ஒரு 446 லிட்டர் பூட் ஸ்பேஸ். அவங்க வருவாங்க மச்சான். ஆனா இதுல ஒரு பிரச்சனைனா மச்சான், இதுல நம்மளால உட்கார்ந்து போக முடியாது. ஒரு டீசல் கொஞ்சம் அடக்கமா இருக்கு. ஆனா ஸ்பேஸ் வந்து பெட்டரா இருக்கு. நீங்க ஒரு டீசல் பூட் ஸ்பேஸ் 15 இன்ச் ஸ்பேர் வீல் கொடுத்திருக்காங்க. ஓகே. வெளியே வந்து 17 இன்ச் வரும். இதுல 15 இன்ச் வருது. இப்போ இது வந்து பார்த்தோன்னா பிரஸ்டீஜ் வேரியன்ட், டாப் வேரியன்ட்னால நமக்கு பார்த்தோன்னா 17 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க டியூவல் கலர்ல. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்தோன்னா ஒரு 180 mm. அண்ட் டயர்ஸ் பார்த்தோன்னா ஒரு 17 இன்ச் ரிம். சரியா? ஆனா ஒன்னு சொல்லணும்டா, காஸ்ட் கட்டிங். ஐ மீன் இது வந்து ஒரு பட்ஜெட் ஓரியன்டல் கார்னால நீ நிறைய இடத்துல பார்த்தோன்னா ஃபுல்லுமே பார்த்தோன்னா இங்க பிளாஸ்டிக்ஸ், இங்க பிளாஸ்டிக்ஸ். அண்ட் ஆக்சுவலா இங்க இந்த டாப்ல இருக்கிற இந்த பிளாஸ்டிக் வந்து இந்த லக்கேஜ் லோட், ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ். இது லக்கேஜ் லோட்ல சும்மா ஒரு டெய்ல் மாதிரி, ஒரு எப்படி சொல்றது, கிராஸ் ஓவர் டிசைன் மாதிரினே வச்சுக்கோங்க, அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது முழுக்க ஒரு பட்ஜெட் ஓரியன்டா இருக்கணும்ன்றதுக்காகவே எப்படி வந்து ஸ்கோடா வந்து இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. எத்தனை நாள் கொண்டு வராம இப்போ திடீர்னு இங்க நிறைய பேருக்கு கார் வாங்கணும்னு ஆசை. ஸோ இப்போ என்ன எடுத்துக்கோயேன், இப்போ ரீசெண்டா நான் கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டப்போ நாங்க ஃபர்ஸ்ட் தேடினது பார்த்தோன்னா ஒரு 10 லட்சத்துல இருந்து 15 லட்சத்துக்குள்ள என்ன கார் இருக்கு அப்படிதான் தேட ஆரம்பிக்கிறத தவிர 20 லட்சம் நான் 30 அப்படி தேடல. நம்ம ஒரு மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களா அப்படிதான் இது பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு கார் வேணும், அவங்களும் ஸ்கோடா ஓன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ரீசன்னால கொண்டு வந்தது தான் ஸ்கோடா கைலாக். இது முழுக்க ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் அந்த செக்மெண்ட்ஸ்ல இருக்கிறவங்களுக்கு இந்த கார். ஸோ எனக்கு கேட்டா இந்த கார் பார்த்தோன்னா நல்லா தான் இருக்கு, அழகா தான் இருக்கு. கலர் வந்து பார்த்தோன்னா இந்த கலர் பர்டிகுலரா இது வந்து ஆலிவ் கலர் பத்தி ஏதோ சொல்லணும். நீ சொல்லலாம். இது வந்து ஆலிவ் கோல்டுங்கிற கலர் செம்மையா இருக்கு பாக்குறதுக்கு. கிரீன் கலர்ல இருக்கு, எங்கடா ஆலிவ் கோல்டு? இது ஆலிவ் கிரீன். ஆனா இந்த கலர்ல வந்து பர்டிகுலர் ஒரு சின்ன கோல்டு டிண்ட் இருக்குன்னு சொல்லி ஆலிவ் கோல்டுன்னு தான் அந்த கலர் பேர் சொல்றாங்க. ஓகே. இது போல ரிஃப்ளெக்ஷன் வந்து கோல்டு கிளாசி ரிஃப்ளெக்ஷன் அந்த மாதிரி இருக்கறனால ஆலிவ் கோல்டுங்கற இதுதான் எனக்கு தெரிஞ்சு இருக்கிற கலர்ஸ்ல இது செமையா இருக்கு. ஜெர்மன் கார்ஸ்னாலே இன்டீரியர் பயங்கர டிஃபரெண்டா இருக்குல்ல மச்சான். நீ வந்து போன வாரம் நம்ம வந்து அமேஸ்ல போனோம், அதுக்கு முந்தின வாரம் டிசைர்ல போனோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? அது ஜாப்பனீஸ், இது வந்து ஜெர்மன்.
ஜெர்மன் கார்ஸ் பாருங்க அப்படியே ஒரு நீட் ஒரு யூனிஃபார்ம் பக்காவா செமையா இருக்குல்ல. Actually எனக்கு சிம்பிள் நீட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. சோ அதான் கிறிஸ்ப் அண்ட் கிளியர். எக்ஸாக்ட்டா அந்த ஒரு கிரீன் கலர் லைன் ஒன்னு கொடுத்திருக்காங்கல்ல. ஆமா, அது வந்து அது கூட என்னமோ நல்ல ஃபினிஷிங் எல்லாமே சூப்பரா இருக்குல்ல. அதேதான். ஓப்பனா சொல்ல போனா இந்த கார் பார்த்தனா ஸ்கோடா குஷா கூட மினி வெர்ஷன் தான் கைலாக். ஏசி கிரில்ஸ் அண்ட் இன்ஃபோடெயின்மெண்ட்ஸ் கிளஸ்டர்ஸ் இந்த கியர் டிரான்ஸ்மிஷன் எல்லாமே பார்த்தனா அதே தான். என்ன டிரான்ஸ்மிஷன் இதுல? 6 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன் இதுல. ஸோ இதுல வந்து பேடல் ஷிஃப்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா ஒரு ஸ்போர்ட்டியர் ஃபீல்காக. அண்ட் சீட்ஸ் பார்த்தனா 6-way அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரிக்கல் சீட்ஸ் இது. சரியா? ஐ மீன் இந்த லிவர்லாம் கிடையாது. ஆமா, லிவர் கிடையாது, பட்டன்ஸ் தான். ஃப்ரண்ட் பேக் அண்ட் மச்சான் இந்த கார்ல ஆம்ரெஸ்ட் கொடுத்திருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக். ஆனா ஆர்கியாசம் அவர் ஒரே ஆள் நீதான். சுத்தமா இல்ல. இங்க பாரு, இந்த பாரு, இது காட்டு நீ ஒரு கையில வந்து இங்க எப்படி கால் வைக்கிறது எதுவுமே பண்ண முடியாது. அதுதான்டா பட்ஜெட் செக் பண்ணிட்டு. ஐயா எத்தனையோ பட்ஜெட் செக் பண்ணி நம்ம மாருதி கத்து அங்க மாருதி கத்துக்க சொல்லுங்கயா. டேய் இது ஜெர்மன் காரா ஜாப்பனீஸ்? ஜாப்பனீஸ்னா இந்தியன்ஸ்க்கு ஸ்பேஸ் வேணுங்கயா. புரியுது, கரெக்ட். என்ன பொண்ணுங்க மாதிரி ஸ்பேஸ் கேட்பீங்க. சோ ஆக்சுவலா ஸ்பேஸ் கொஞ்சம் டயலாக் கொடுக்க வரல. பொண்ணுங்க மாதிரி இந்தியன்ஸ் வந்து ஸ்பேஸ் கேட்பாங்கயா. நீங்க அந்த ஸ்பேஸ் கொடுத்து ஆகணும். கொஞ்சம் உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இல்லல பின்னாடி வந்து ஸ்பேஸ் வந்து இப்ப நீ இத்தனைக்கும் சீட்ஸை வந்து நீ பின்னாடி புஷ் பண்ணிருக்கியா இல்ல வந்து? இல்ல, நான் எனக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஃப்ரண்ட்ல தள்ளி இருக்கேன். ஓகே, அவ்வளவுதான். இல்ல ஃப்ரண்ட் ஃபுல் பார்த்தனா பெருசா ஸ்பேஸே இல்ல. நீ பின்னாடி கொஞ்சம் புஷ் பண்ண அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு என் கால் இடிக்குது இப்பவே. இதுக்கு மேல எனக்கு கம்ஃபர்டபுளா இல்ல இப்போ இந்த பாயிண்ட்ல. சோ உன்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஸ்பேஸ் மட்டும் வந்து எனக்கு தெரிஞ்சு பின்னாடி வெரி சாட்டிஸ்ஃபேக்டரி. ஓகே, பின்னாடி. ஆமா, பின்னாடி. பட் ஃப்ரண்ட் எல்லாம் நல்லா இருக்கு. ஃப்ரண்ட் இஸ் குட் ஆக்சுவலா. ஓகே, பின்னாடியும் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. டைப் சி சார்ஜிங் சப்போர்ட். சன்ரூஃப் மாமா, சன்ரூஃப் நமக்கு கிடையாது. ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு அதான், ஃப்ரண்ட்ல இருக்கிறவங்களுக்கு சன்ரூஃப் உண்டு. நமக்கு வந்து இல்ல. நமக்கு கொடுப்பனை இல்லை. இல்லை, கடவுள் கொடுப்பனை கொடுக்கலை. ஸ்கோடா கொடுப்பனை கொடுக்கலை. என்ன கஷ்டம் தேவா இது. சரி, ஓவராலா சரி மச்சான், ஓவராலா லெட்ஸ் கம் டு தி எண்ட். முடியாது வேற. லெட்ஸ் கம் டு தி எண்ட். ஓவராலா எனக்கு இந்த கார் பார்த்தனா ஒரு 3 out of 5. இல்ல, அதுக்கு முன்னாடி 3 out of 5 இஸ் ஃபைன். இப்போ உங்களோட காம்படிட்டர்ஸ்னு சில பேர் இருக்காங்க, லைக் வென்யூ, 3XO, சுசுகில என்ன சொல்லலாம், மாருதில. நான் உன்ன சொல்லவா? இல்லடா நான் உன்ன சொல்லவா? சிம்பிள். ஸ்கோடா லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? ஹுண்டாய் லவர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. பட் ஸ்கோடாக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. பீப்புள் வந்து இந்த ஸ்கோடா கார் எடுத்துட்டு ஸ்கோடா காரை மட்டும் வச்சிருக்க மாட்டாங்க. நிறைய பேர் டியூன் பண்ணுவாங்க இந்த காரை. 1 லிட்டரா 1.5 லிட்டரா டியூன் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3 பண்ணுவாங்க. அப்போ இது தர பர்ஃபார்மன்ஸ் மரண அடியா இருக்கும். இதே நீ ஹுண்டாயில பண்ணா இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருங்க. ஆனா நான் கேட்டதுக்கு பதில் இது இல்லையே. நான் என்ன கேட்டேன், இதுங்கெல்லாம் கம்பேரிட்டிவா பார்த்தா இந்த காரு என்ன சொல்ல வர, லைக் 3XO இல்ல வென்யூ. மச்சான் நீ என்னதான் கம்பேர் பண்ணாலும் அது கொரியன், இது ஜெர்மன். ஜெர்மன் ஆல்வேஸ் தி பெஸ்ட். ஜெர்மனி வின்ஸ் அப்படிங்கிற. ஜெர்மன் தான்டா பெஸ்ட். ஏய் ஜெர்மானியா கார். ஜெர்மன் தான்டா கார் மேக்கர்ஸோட இடமே. அதாவது சங்கர் படம் எடுக்கிறாருங்கிறதுனால இந்தியன் ஓடல. ஓகே, ஓடிராது. லியோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பர், ஃப்ரண்ட் சூப்பர். லியோ செகண்ட் ஹாஃப் மாதிரி இருக்குது. லியோ படம் பிடிக்குமா பிடிக்காதா? ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் அதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே, செகண்ட் ஹாஃப் ஓகே. கைலாக் கூட செகண்ட் ஹாஃப் அதாவது பேக் இருந்துட்டு போ. வேண்டாம், ஆனா எனக்கு கார் பிடிச்சிருக்கு. உனக்கு? எனக்கு பிடிச்சிருக்கு. இருங்க, பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்டும் பண்ணுங்க. ஆனா கமெண்ட்ல கழுவி ஊத்தாதீங்க, ஷேர் பண்ணுங்க. ஏய் ஏதாவது தெரிஞ்சிட்டு என்னடா சொல்ற? பை மோட்டர் மேனியா.